படம் வந்து சூப்பராக வந்துருக்கு ப்ரோ. யூத்துன்னு சொல்லிட்டு இந்த டைமில் அகைன் அதே டாப்பிக்கில் அதே டைட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ரெஃபரன்ஸில் வந்து எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ், தனுஷன ரெஃபரன்ஸு, லவ் வித் ஸ்கூல் லைஃப், நம்ம மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி படம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து ஒரு மெசேஜ் என்னென்னா, நம்ம அப்பா அம்மாவை தான் நம்ம நிற்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம அப்பா அம்மா தான் உண்மையான பாசம். நம்ம லைஃப்காக இருக்கிறவங்க அவங்க தான் ஒரே ஜீவன் யாருன்னா அப்பா அம்மா தான். அதுதான் ஒன்லைனே. ஸோ வந்து ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக தான் இருந்தது. எல்லோரும் வந்து பார்த்தாங்க, ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸோடு உங்கள் பையன் பிள்ளையோடு எல்லா குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்த்துட்டு போகிற வேண்டிய படம் தான். முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் கென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் ஃபுல்லாக 2-3 படம் 5 படம் எடுத்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இந்த சின்ன வயசில் இந்தளவுக்கு ஒரு இதுவான அப்புறம் இப்போயே அது டிட்டோ வந்து எங்கள் தலைவன் சிம்பு எஸ்டிஆர் அண்ணன் பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்குது. பரவாயில்ல, அது வந்து ரெஃபரன்ஸ் மேலே ரெஃபரன்ஸ் வர்றது ஒன்றும் தேவையில்ல. அடுத்த பொக்கிஷம் மாதிரி கிடச்சிட்டே இருக்குங்களா. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடச்சிட்டாரு, நல்ல ஒரு சினிமா டேரக்டர் கிடச்சிட்டாரு. போதும், அடுத்த படத்தை அவர் மெழுகேற்றி தனுஷன பேரே வாங்கிடுவார், இந்த பக்கம் சிம்புன பேரும் வாங்குவார். இது வந்து பிரதீப் ரங்கநாதுக்கு ஒரு டஃப் கொடுப்பாருன்னு தோணுது எனக்கு. இப்போ தோணுது அந்த பல்ஸ் ஒரு சொல்லுவோம்ல, ஜெயிச்சிரும் இந்தியா அந்த மாதிரி இருக்குது. ஜெயிச்சிருவார் ஃபியூச்சரில் அவர் கண்டிப்பாக தோணுது. இல்லைங்க, ஒரு ஆடியன்ஸ் தெரியலைங்க, இந்த ஓடுவா இவன் பண்ணுவான் அந்த தோன்றதை வச்சு தான், வேற ஒன்றும் இல்லை, அசம்ஷன் தான். அவர் நான் என்னங்க சொல்கிறது, தலைவன் வந்து சம்பளமே வாங்காமல் ஒரு பழக்கத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காரு ஜிவி அண்ணன். ரொம்ப சந்தோஷம். முட்டைக்கலக்கி சாங்கு பயங்கர ஹிட்டு, சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே ரீல்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக வந்திருக்கு. தேங்க்யூ. லவ் யூ. இது யூத் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு லவ் ஸ்டோரி, ஸ்கூல் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபில்மு. படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எங்கேஜிங்காக ரொம்பவே சூப்பராக போகுது. பட்டு என்னென்னா, யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 45-50 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படத்தை கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதே என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக அதுதான் செகண்ட் ஹாஃபில் வந்து கொண்டு வர்றதுனால படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. கதைக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஃபேக் எண்ட் ஆஃப் த மூவி தான் வந்து கதைக்குள்ளே போகிறாங்க. ஸோ கடைசியாக ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு லேகான ஃபீல் தான் வந்துச்சு. பட் கடைசியாக சொன்ன கருத்து வந்து நல்லா இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் டைரக்டர் ப்ளஸ் ஹீரோ. பட் என்னென்னா, ஒரு சில சீன்ஸில் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஒரு காமெடி கேரக்டர் ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பார், அவர் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒட்டலை. ஸோ அவர் பண்ண ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் மாதிரி அது. இன்னொன்று, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய அவர் அழுகிற மாதிரிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஓவராக காமிச்சிருப்பாங்க. அது வந்து படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. படத்தில் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் செம்ம சூப்பர். அதுதான் வந்து படத்தையே வந்து ரொம்ப பயங்கரமாக தூக்கிடுச்சு. படத்தில் ஒரு 3 லவ் காமிச்சிருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. 3 லவ்வுமே வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வச்சுது. செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் கதை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏர்லியாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். பட் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படத்துக்கு வந்து ஒரு 6/10 கொடுக்கலாங்க. கருணாசன் சொல்லலாம். டைரக்ஷனில் பயங்கரமாக பின்னிருக்காரு. செம்மையாக இருக்குது படம். ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான், பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். எப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணுற மாதிரியே இல்லை, ஆக்டிங்குமே வேறு லெவலு. ஹீரோவாகவும் வின் பண்ணிட்டாரு. யூத்து டைட்டில் வந்து காப்பாற்றிட்டாரு, அந்த மானத்தை காப்பாற்றிட்டாரு. பயங்கரமாக இருக்குது படம். சூப்பர் ஃபுல் ஃபன். ஃபேமிலியோடு பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. படம் சூப்பராக வந்திருக்கேண்ணா. எல்லாரும் பார்க்கலாண்ணா. ஏன்னா அந்த 1916 அந்த காலத்தில் எடுத்தனால எல்லாருமே பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சுண்ணா படம். அந்த எமோஷன், அந்த ஃபேமிலி ஃபீலிங்கு எல்லாமே கனெக்ட் ஆச்சுண்ணா அதில். இல்லைண்ணா, ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து பார்க்கலாண்ணா. கடைசி அவங்க அப்பா வந்து அவனுக்காக எப்படி மாறினார், அவங்க யாருமே இல்லை, அந்த எமோஷன்லாம் நல்லா கனெக்ட் ஆகிடுச்சுண்ணா அவனுக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுண்ணா. லாஸ்ட்டு அந்த எண்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகேண்ணா, நம்ம ஏஜ் பையன் இந்த மாதிரி வளர்ந்து வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். என்னண்ணா 9.5ண்ணா வந்திருக்கு. ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒரு கிக்காக ஒரு இதுவாக இருந்தது. லேகே இல்லை. அவரோட ஆக்டிங்கே தூக்கி சாப்பிட்டுட்டார், அப்பாவோட ஆக்டிங்கே தூக்கி சாப்பிட்டாரு. இந்த நேரத்தில் வந்துட்டு கவின் சாருக்கு நான் வந்து கென் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என் தம்பிக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு டான்ஸ் ஒரு பாட்டில் ஒரு ஆடை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இது வாய்ப்பு டப்பிங் ஒரு இது கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி.
5க்கு 5 கொடுக்கலாம். ஓகே.